டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024ல் கேட்ட 6வது கொஸ்டினை சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 5 கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சு. ஒரே ஒரு டஃப் கொஸ்டின் மட்டும் கடைசியாக சால்வ் பண்ணலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இந்த கொஸ்டின் நமக்கு பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமான கொஸ்டினாக இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின் மாதிரியும் தெரியும். நான் மோஸ்ட்லி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இந்த கொஸ்டினில் நம்ம என்ன ஆன்சர் கொடுத்தாலுமே அதுக்கு மாறுபட்ட மாதிரி தான் இருக்கும். நான் இதுக்கு 2 ஐடியா யோசித்தேன். எக்ஸாம்லேயே நான் யோசித்தேன். ஒன்றும் இல்லை, இதில் நமக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆட் பண்ணோம்னா 6 லெட்டர்ஸ் இருக்குது, இதில் 7 லெட்டர்ஸ் இருக்குது, இதில் 8 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இது ஈவன், இது ஆடு ஈவன். ஸோ நமக்கு ஈவன் நம்பர்ஸ்க்கெலாம் 2 கொடுத்துருக்கான், ஆட் நம்பர்ஸ்க்கெலாம் 3 கொடுத்துருக்கான். ஸோ இதுக்கு நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 6 இருக்குது. அப்போனா இதுக்கு நம்ம 2 கொடுக்கணும் அப்படிங்கிற மீனிங் ஃபஸ்ட் நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன யோசித்தேன்னா, ரொம்ப சிம்பிளாக யோசித்தேன். இங்கே நமக்கு வவல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். வவல்ஸ் AEIOU, AEIOU மொத்தம் 5 வவல்ஸ் இருக்குது. இதில் ஒவ்வொரு லெட்டர்ஸ்லையும் ஒவ்வொரு வேர்ட்ஸ்லையும் எவ்வளவு வவல்ஸ் இருக்குன்னு பாருங்கள். U அண்டு A 2 வவல்ஸ் இருக்குது. இதில் பார்க்கும்போது UEA 3 வவல்ஸ் இருக்குது. இதில் பார்க்கும்போது UA 2 வவல்ஸ் இருக்குது. இதில் பார்க்கும்போது OA 2 வவல்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் என்ன? 2ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த ஐடியாவை நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த ஐடியாவை யூஸ் பண்ணலாம். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்னா, இதுக்கான ஆன்சரை நம்ம எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சி சொல்ல முடியாது. அவங்க ஒரு மைண்ட் செட்டில் வச்சு பண்ணியிருப்பாங்க. அந்த மைண்ட் செட் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சி சொல்லணும். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள். நான் வரிசையாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன்.